Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இடியாப்பம், அது கூடவே தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் Buvis Tasty World சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் வச்ச பச்சரிசி மாவு தான். 2 கப் 200 கிராம் இருக்கும். இது கடையில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சதுனால லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இடியாப்ப மாவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் ஊற்றி நம்ம கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளால் கையால் மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி அப்சர்வ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினால தான் நம்மளுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். அப்போ புளியும் போது நம்மளுக்கு கரெக்டான பதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் மாவு ஓரளவு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கை நல்லா பொறுக்கிற சூடு வந்தோன்னா நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இல்லைன்னா இன்றைக்கி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு மூடி வச்சுக்கோங்க. நம்ம இடியாப்பம் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் தேய்க்க தேவையில்லை, ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் புளி ஈஸியாக இருக்கும், அதனால் எண்ணெய் தேவையில்லை. இது போல் நம்ம உருட்டி இது உள்ளே போட்டுட்டு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் முறுக்கு அச்சு இருக்குல்லையே, அது மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கிற அச்சு இருந்தால் அதை எடுத்து புளிய ஆரம்பிச்சிடலாம். நான் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் துணி விரிச்சிட்டு அதில் தான் இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இடியாப்பத்துக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் அழுத்தும் போதே நம்மளுக்கு கை டைட்டாக இல்லாமல் புளியத்துக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு புளிய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடச்சிரும். இது போல் நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக கீழே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா இடியாப்பம், அதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். 5லேருந்து 8 நிமிஷம் அதுக்குள்ளே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வெந்து வந்திருந்தது. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு இது போல் மாற்றி மூடி வச்சுக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் பால் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது அரை மூடி தேங்காவை நல்லா திருவி எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு இது போல் வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த சக்கரை இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஏலக்காய், சர்க்கரை வேணுங்கிறது நம்ம போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்தாட்டி சர்க்கரை போடலை. சர்க்கரை போட்டால் தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். தேவையானாலும் வெல்லம் எடுத்து நம்ம முன்னாடி இடிச்சிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுட்டு நல்லா நம்ம ஸ்பூன் விட்டு கரைச்சோம் அப்படின்னா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிட்டு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் பால் கூட நம்ம வடிகட்டி வச்சு நம்ம வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி வெல்லம் சேர்த்து செஞ்சும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம இடியாப்பமும் தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம பரிமாறும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.